ஹாய், இன்னைக்கு சிஆர் விலாக்ஸில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜ் குருமா தான். நம்ம ஹோட்டல்லாம் சப்பாத்திக்கு சாப்பிடும்போது ஒரு குருமா கொடுப்பாங்க, அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதே குருமா வந்துட்டு வீட்டில் எப்படி பண்ணுறது அதே டேஸ்ட்டில் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்னைக்கு 4 வெஜிடபிள்ஸ் வந்துட்டு எடுத்திருக்கேன். பொட்டேட்டோ, கேரட், பீன்ஸ், அப்புறம் பட்டாணி எடுத்திருக்கேன். பட்டாணி வந்து ஃப்ரெஷ் பட்டாணி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் காஞ்ச பட்டாணி எடுத்திங்கன்னா 4லேருந்து ஒரு 5 மணி நேரம் வந்துட்டு ஊற வச்சு அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசில் மட்டும் வேக வச்சுக்கோங்க. இப்போ அரைக்கிறதுக்கு பேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக வந்துட்டு தேங்காய், ஒரு ஸ்பூன் கசகசா, 2 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு 4லேருந்து 5 முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நீங்கள் வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்துலேயும் ஒன்று சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நான் இன்னைக்கு சின்ன தக்காளி இருந்ததுனால 2 எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி போட்டால் போதும். தக்காளி அதிகமாக போடணும் அவசியம் இல்லை. தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா வெஜிடபிள்ஸ் எல்லாம் தண்ணி இல்லாமல் ட்ரையாக வந்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் வந்துட்டு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி வந்துட்டு பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணியிருக்கிறதுனால சில்லி பவுடர் கம்மியாக தான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாமே மசாலாவோட நல்லா வதங்கணும். இப்போ வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ் வேக வச்சு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது லைட்டாக கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த அரைச்ச பேஸ்ட்டோட தண்ணியை நம்ம ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 லெமன் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு கொஞ்சம் லெமன் வந்துட்டு குவிஸ் பண்ணி அதில் வந்துட்டு ஊற்றுங்க. ஸோ இது ஒரு லைட்டாக ஒரு புளிப்பு சுவை வந்துட்டு கொடுக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ வந்துட்டு நீங்கள் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இது சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு சூப்பராக சாஃப்டாக வந்துட்டு நம்ம சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.